ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரி ஒர்க் பேசிக் ஃப்ரீ கிளாஸில் த்ரெட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீடில் துலிப் நீடில் நம்பர் 14 சைஸ். இதுவே போதும் உங்களுக்கு. நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த நீடிலும் வாங்க தேவையில்ல. இந்த ஒரு நீடில் இருந்தாவே உங்களுக்கு போதும். இந்த துளிப்புன்னு இருக்குல்ல, அதுக்கு நேராக தான் இந்த நீடிலோட ஹெட் பார்ட் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம த்ரெட்டை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் எந்த டைரக்ஷன் போனாலும் துளிப்புன்றது இப்போ நீங்கள் உங்களை பார்த்தா மாதிரி வந்தீங்கன்னா துளிப்புன்றது உங்களை பார்த்தா மாதிரி இருக்கணும். ரைட் சைடு போனீங்கன்னா ரைட் சைடு பார்த்தா மாதிரி இருக்கணும். துளிப்புன்ற பேர் அங்கே தான் அந்த நீடிலோட ஹெட் பாயிண்ட் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ரைட் ஆர் லெஃப்ட்டு எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதில் தான் த்ரெட்டை மாட்டி இழுக்க முடியும். அதுதான் உங்கள் நீடிலோட ஹெட் பார்ட். ஓகேவா? துளிப்புன்ற பேருக்கு நேராக இருக்கும். சில பேருக்கு கை ரொம்ப வழுக்கும். நீடில் பிடிச்சி இது பண்ண ஸ்டிச்சஸ் போட முடியாது. அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்று ஸ்விங் த்ரெட் இருக்குல்ல, அதை ஒரு 3 or 4 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து இதில் அந்த நீடில் ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. அந்த சைஸ் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு, நான் கை வச்சிருக்கல, அந்த சைஸ் ஃபுல்லாக முடிகிற அளவுக்கு சுற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டேப் வச்சு சுற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கையெலாம் வழுக்காமல் அது நல்லாயிருக்கும். இப்போ எப்படி நாட் போட்டு த்ரெட் ஆரம்பிக்கிறதுன்றதை பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஸ்விங் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஈஸியாக கற்றுக்க முடியும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸ்விங் த்ரெட்டோட கார்னர் பார்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் பார்ட் எடுத்து கையில் தம் ஃபிங்கரில் பிடிச்சி 1 or 3 ஒரு 4 டைம்ஸ் கூட சுற்றிக்கோங்க. நல்லா கையில். நான் இப்போ எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி சுற்றிட்டு அந்த எட்ஜை பேக் ஆர் ஃப்ரண்ட்டு கையை எடுத்துகிட்டு போய் வந்தீங்கன்னா அது லாக் விழுந்துடும். அவ்வளோதான். நம்ம இப்படி தான் லாக் பண்ணணும். நான் திரும்ப இன்னொரு டைம் 1 more டைம் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீங்கள் அதை திரும்ப பாருங்கள். தெரியுதா? பேக் ஆர் ஃப்ரண்ட்டு சுற்றி இழுத்திங்கன்னா லாக் விழுந்துடும். லாக் விழுந்த பின்னாடி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தான் லாக் பண்ணணும். ஸ்விங் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் இதே மாதிரி லாக் தான். இதுதான் நீங்கள் பேசிக்காக லாக் போடுற மெத்தடே த்ரெட்டுக்கு. எந்த ஸ்டிச்சஸ் போடணுனாலும் நீங்கள் அப்படி தான் போடணும். சரி த்ரெட்டில் எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி தான். தம் ஃபிங்கரில் பிடிச்சிக்கோங்க அந்த கார்னரை. ரெண்டாவது ஒரு நூல் அப்படியே சுற்றி உங்களுக்கு எத்தனை வாட்டி சுற்ற முடியுமோ சுற்றிக்கோங்க. நான் ஒரு 4 டைம்ஸே நமக்கு போதும். 1 or 2 டைம்ஸ் 1 டைம்ஸும் சுற்றி பண்ணலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி சொல்கிறேன். லாக் விழுந்த பின்னாடி ஒரு விரலில் மட்டும் சுற்றி அப்படி போட்டுக்கோங்க. அந்த ரிங் ஃபிங்கரில் மட்டும் சுற்றி தம் ஃபிங்கரை வச்சு லாக் பண்ணிக்கோங்க. ரிங் ஃபிங்கர் சுற்றி தம் ஃபிங்கரை உள்ளே விட்டு லாக் பண்ணணும். புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி 1 or 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக் நல்லா பெருசாக வந்துடும். அது எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே த்ரெட்டை கிளாத்துக்குள்ளே விட்டு போடலாம். நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே த்ரெட்டை லாக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இழுத்து ரிங் ஃபிங்கர்லேயும் தம் ஃபிங்கர்லேயும் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஒரு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஸ்டிச்சஸ் வரும். கீழே இருக்க ரிங் ஃபிங்கரில் சுற்றி இருக்குல்ல, அது லாக் ஆகும் கீழே ஃப்ரேமில். ஓகேவா? தம் ஃபிங்கரில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஃப்ரேம் கீழே போகணும். ஃப்ரேம் கீழே போயிட்டு த்ரெட் எடுத்து கீழே போட்டோன்னா கையை வச்சுட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும்? ஃப்ரேம் கீழே இருந்து அந்த த்ரெட்டை மாட்டி அப்படியே இழுக்கிறோம். இழுத்த உடனே நம்ம ஏற்கனவே லாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது லாக் ஆகிடுது. லாக் ஆன பிறகு கீழே இருக்க ஒரு நூலை மாட்டி மேலே இழுக்கணும். மாட்டிட்டு திருப்பி மேலே இழுக்கணும். நீடில் மாட்டி
ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். நீடிலில் மாட்டி ரொட்டேட் பண்ணி மேலே, நீடில் மாட்டி ரொட்டேட் பண்ணி மேலே, அந்த மாதிரி தான் பண்ணணும். உள்ளே குத்தி நீடிலில் மாட்டி ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே எடுக்கணும். ஓகேவா? நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நீடிலில் மாட்டி குத்தி அப்படியே மேலே இருக்கணும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் நெட் ஃபேப்ரிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மாட்டி குத்தி மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு குத்தணும், நீடிலில் மாட்டணும், அந்த எட்ஜை லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே தூக்கணும். மேலே எடுக்கும் போது லைட்டாக ரொட்டேட் பண்ணி தூக்கி வெளியே எடுத்துருங்க. கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ்லாம். இப்போ அடுத்து நம்ம ஜரி த்ரெட்டில் எப்படி பண்ணுவோன்றதை பார்க்கலாம். நீங்கள் ஸ்விங் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கும். அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடித்த பிறகு ஜரி த்ரெட்டுக்கு வாங்க. 1 or 2 days கூட எடுத்துக்கும். அதனால் நீங்கள் என்ன இது வரமாட்டேங்குது அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். லாக் பண்ண நூலை ரிங் ஃபிங்கரில் சுற்றி தம் ஃபிங்கரில் பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஃப்ரேமுக்கு கீழே கை எடுத்துகிட்டு போகணும். எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? ஃப்ரேமுக்கு கீழே கை எடுத்துகிட்டு போகணும். மேலே இருக்க தம் ஃபிங்கரில் இருக்கிற ஸ்டிச்சஸ் நூல் ஸ்டிச்சுக்கு வர்றது. கீழே இருக்க ரிங் ஃபிங்கரில் சுற்றி இருக்க நூல் நம்ம நாட் விழும். ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிட்டு நீடில் வச்சு மேலே நூல் எடுங்க. உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே பார்க்கும்போதே தெரியும், நல்லா லாக் ஆகிடும். இப்போ என்ன பண்ணோம், நீடில் உள்ளே விட்டு மாட்டி ரொட்டேட் பண்ணி இழுக்கணும். உள்ளே விட்டணும், மாட்டணும், ரொட்டேட் பண்ணி இழுக்கணும். மாட்டணும், ரொட்டேட் பண்ணி மேலே வரும்போது அதை ரொட்டேட் பண்ணி இழுங்க. இதில் விட்டு மாட்டி ரொட்டேட் பண்ணி மேலே இழுக்கணும். ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணி இழுங்க. ரொம்ப நீடில் உள்ளே அழுத்தக்கூடாது. அப்படி அழுத்திங்கன்னா உங்களுக்கு கிளாத்தில் ஓட்டை ஓட்டையாக வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வரும். லைட்டாக நீடில் உள்ளே ப்ரெஸ் பண்ணி கீழே இருக்க நூலை அந்த கேப்பில் மாட்டி ஹெட் பார்ட் இருக்குல்ல, அந்த ஹெட் பார்ட்டில் மாட்டி அப்படியே நீங்கள் மேலே இழுக்க வேண்டியதான். இதுதான் நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனால் இது ஒன்று தெரிஞ்சுக்கிங்கனாவே போதும், நீங்கள் எல்லா ஸ்டிச்சஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே இதுதான் உங்களுக்கு வருமே. நீங்கள் ஒரு பீட் ஒர்க் பண்ணனாலும் இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி செயினை போட்டு ஒரு பீடை உள்ளே மாட்டி அப்படியே லாக் பண்ணுற மாதிரி. அதனால் இதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே விட்டு மாட்டி இழுக்கணும். அவ்வளோதான். உள்ளே விட்டு மாட்டி ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுத்துருங்க. மாட்டி ட்விஸ்ட் பண்ணி மேலே எடுங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் எண்டு நாட் எப்படி போடுறது, டபுள் செயின் ஸ்டிச் இதெல்லாம் பார்க்கலாம். Okay friends, bye.